ஹலோ சில்ட்ரன்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா லெட்டஸ் ரீட் பகுதியில் இருக்கிற அன்பு அண்ட் த ஃபிஷ். ஓகே, அன்பு அப்படிங்கிறது இந்த ஸ்டோரியில் வர கேரக்டர் நேம். ஃபிஷ் அப்படின்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மீன். அன்பும் மீனும் பற்றி தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அன்பு வாஸ் டேலண்டட் இன் கேட்சிங் ஃபிஷ். அன்பு வந்து ரொம்பவே டேலண்ட்டாக இருப்பானா எந்த விஷயத்தில் அப்படின்னா ஃபிஷ் பிடிக்கிறதுல, மீன் பிடிக்கிறதுல ரொம்பவே டேலண்ட்டாக இருப்பாங்க. ஹி ஆல்வேஸ் வென்ட் டு கேட்ச் ஃபிஷ் வித் மதன். அவன் ஃப்ரெண்டு பேர் மதன். அவன் இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, ஒரு ப்ளூ ஷர்ட் போட்டுட்ருக்காங்களா, அவங்க தான் மதன். பிங்க் ஷர்ட் வந்து அன்பு. ஓகேங்களா. வந்து எப்பயுமே வந்து ஃபிஷ் பிடிக்க போகும்போது மதனையும் கூட்டிகிட்டு போவானா. தே யூஸ்வலி யூஸ் தோத்தி as the net to catch the fish. தோத்தி அப்படின்னா லுங்கி அப்படின்னு சொல்லுவோம்ல, வேஸ்டி இருக்குல்ல, அதை தான் தோத்தின்னு சொல்லுவோம். அந்த ஃபிஷ்ஷை, அந்த தோத்தியை தான் அவங்க வந்து ஃபிஷ் பிடிக்கிற நெட்டாக யூஸ் பண்ணிக்குவாங்களாம் யூஸ்வலாக. அன்பு ஆல்சோ மேட் ஃபிஷ்ஷிங் ராட்ஸ் ஸ்டிக்ஸ் அண்ட் த்ரோன்ஸ் அட் அ ஹோம். ஃபிஷ் பண்ணுற ராடாக வந்து அந்த ஸ்டிக்ஸ் இருக்குல்ல, குச்சி இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிப்பாங்களாம். அப்புறமேட்டு ஒரு த்ரெட் மாதிரி கட்டி அது கீழே வந்து ஒரு ஹூக் மாதிரி பண்ணி ஃபிஷ் பிடிப்பாங்களாம். தென் தே ஷேர்டு த ஃபிஷ் ஈக்குவலி. அதுக்கப்புறமேட்டு ஃபிஷ் பிடிச்சதை வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்களாம். அன்லைக் தேர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பு அண்டு மதன் வேர் ஆல்வேஸ் கேர்ஃபுல் வைல் ஃபிஷ்ஷிங். அவங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது அன்பும் மதனும் வந்து மீன் பிடிக்கிறதுல வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக கவனமாக பிடிப்பாங்களாம். தே நெவர் வென் டீப் இன் டு த பாண்ட் ஆர் ரிவர். அதே மாதிரி ரொம்பவே டீப்பாக, ரொம்பவே ஆழமாக போய் ஃபிஷ்ஷிங் பண்ண மாட்டாங்க. யார், அன்பும் மதனும் ரொம்பவே ஆழமாக ஆற்றுல ஆழமாக இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, ஏன்னா நம்ம வந்து சின்ன பசங்க. ஸோ அதனால வந்து ரொம்பவே ஆழமாக போய் ஃபிஷ்ஷிங் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. எவ்ரி சண்டே தே வுட் கோ அண்ட் சர்ச் ஆஃப் எர்த்வார்ம்ஸ் டு யூஸ் தெம் அஸ் அ பைட். இப்போ வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க வந்து எர்த்வார்ம்ஸ் அப்படின்னா மண்புழுவை கொண்டு போய் சர்ச் பண்ணுவாங்களாம். அது வந்து மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்களாம். தே என்ஜாய்ட் சர்ச்சிங் ஃபார் எர்த்வார்ம்ஸு. அவங்க வந்து எர்த்வார்ம்ஸை தேடுறதுல வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி தேடுவாங்களாம். ஒன்ஸ் த பேட் வாஸ் ரெடி தே வுட் கோ ஃபிஷ்ஷிங். அந்த மண்புழுயெல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதான் அவங்க வந்து ஃபிஷ்ஷிங் பண்ண போவாங்களாம். ஏன்னா நம்ம வந்து அந்த ஹூக்கில் வந்து மண்புழுவை மாட்டி விட்டோம், தண்ணிக்குள்ளே விட்டோம் ஃபிஷ்ஷிங் பண்ணும்போது, அந்த புழுவை சாப்பிட்றதுக்காக அந்த மீன் வரும்போது அந்த மீனை பிடிச்சிக்கலாம். ஸோ அதனால தான் மண்புழு ஒவ்வொரு சண்டேவும் அன்பும் மதனும் தேட போகிறாங்களாம். ஓகேங்களா. ஒன் சண்டே அன்பு வாஸ் நாட் ஹாப்பி. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி மீன் பிடிக்கும் போது அன்புக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமே இல்லாத இருந்தானா. தே வேர் ஏபிள் டு கேட்ச் ஒன்லி 3 ஃபிஷ். ஏன் சந்தோஷமாக இல்லைன்னா, 3 ஃபிஷ் தான் அன்னைக்கு வந்து பிடிச்சிருந்தாங்களாம். அது வந்து அவங்களுக்கு பத்தலையாம். The fish were very small to cook, so they decided to grow the fish at home. இந்த ஃபிஷ்ஷை வந்து எப்படி நம்ம குக் பண்ணுறது, ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, ஸ்மாலாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களாம். ஸோ அதனால அவங்க என்ன டிசைன் பண்ணுறாங்கன்னா, இந்த 3 ஃபிஷ்ஷையும் நம்ம வளர்த்தா என்ன அப்படின்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதை வளர்க்குறாங்களாம். அன்பு ஃபில்டு த ஜார் வித் வாட்டர் அண்ட் லெட் த 3 ஃபிஷ் இன்டு இட். அன்பு வந்து ஒரு ஜார் நிறையா வாட்டர் ஃபில் பண்ணி அந்த 3 ஃபிஷ்ஷையும் அந்த ஜாருக்குள்ளே விடுறானாம். த ஃபிஷ் எக்ஸைட்டட் அண்டு ஸ்வாம் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். இந்த ஃபிஷ் ரொம்பவே எக்ஸைட் ஆகி ஸ்வாம் அப்படின்னா நீந்துறது. ஃபிஷ் எப்பயுமே நீந்தும் தானே, ஸ்விம்மோட பாஸ்ட் வந்து ஸ்வாம். ஓகேங்களா. டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்துச்சான். அன்பு தாட் த ஃபிஷ் வாஸ் ஹங்க்ரி அண்ட் ட்ராப்ட் எர்த்வார்ம்ஸ் இன்டு த ஜார். அப்போ அன்பு வந்து இந்த ஃபிஷ்ஷை உள்ளார போட்டதுக்கு அப்புறமேட்டு அவனுக்கு வந்து ஒரு நினப்பு வருதான், இந்த ஃபிஷ் வந்து பசிச்சதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த பிடிச்ச எர்த்வார்ம்லாம் இருக்குல்ல, மண்புழுவெல்லாம் அந்த ஜாருக்குள்ளே போடுறானா. பட் டு ஹிஸ் சர்ப்ரைஸ் த ஃபிஷ் டிட் நாட் ஈட். ஆனால் வந்து அவர் அந்த மண்புழு வந்து அந்த ஃபிஷ்லாம் சாப்பிடல. அதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனானா. ஹீ சா தேர் ஐஸ் அண்ட் குட் ஃபீல் தேர் ஃபியர். அந்த மீனோட ஐஸை பார்க்கும்போது ரொம்பவே பயத்தில் இருக்கிற மாதிரி அவன் உணர்ந்தானான்.
Next morning, he went straight to the fish jar from his bed. அவன் பெட்ல இருந்து எந்திரிச்சு போய் நேராக வந்து ஃபிஷ் ஜாருக்கிட்ட தான் அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தானா. ஹீ சா ஒன்லி 2 fish in the jar. அவன் வந்து பார்க்கும்போது அந்த ஜாரில் வந்து ரெண்டே 2 ஃபிஷ் மட்டும் தான் இருந்துச்சு. பட் ஆனால் அவன் எத்தனை ஃபிஷ் போட்டான் ஜாரில்? 3 fish நேற்று போட்டானா. பட் ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது ஒன்லி 2 fish தான் இருந்துச்சான். ஓகே, அந்த ஒரு ஃபிஷ் எங்கே போச்சுன்னு பார்க்கலாமா வாங்க. ஹீ சர்ச்டு ஃபார் த ஃபிஷ் எவ்ரிவேர். எல்லா இடத்துலையும் அந்த ஃபிஷ்ஷை வந்து சர்ச் பண்ணானா. தென் ஹீ சா 1 fish ஆன் த ஃப்ளோர். அப்புறம் அந்த ஒரு ஃபிஷ்ஷை வந்து எங்கே கண்டுபிடிச்சானா? ஃப்ளோர், தரையில் இருந்துச்சான். ஓகேவா. ஃபிஷ்ஷு வந்து தரையில் இருந்துச்சுன்னா உயிரோடு இருக்குங்களா? நோ, ஃபிஷ் எப்பயுமே வாட்டரில் மட்டும்தான் இருக்கும். வாட்டர்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா அது என்ன ஆயிரும்? இறந்து போயிடும். ஓகேங்களா. ஸோ அதனால் ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து கீழே போடக்கூடாது. ஓகேங்களா, அது இறந்து போயிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த ஒரு ஃபிஷ் வந்து எங்கே இருந்துச்சான்? தரையில் இருந்துச்சான். அன்பு வாஸ் வெரி சேட் அண்ட் ஹிஸ் ஃபாதர் கன்சோல்டு ஹிம். அதை பார்த்துட்டு அன்புக்கு வந்து ரொம்பவே வருத்தம் பட்டானாம். அவனுடைய அந்த ஃபாதர் வந்து அன்புவை சமாதானப்படுத்தினாராம். In the evening, his father got a new fish tank. அன்பு changed the fish to the new tank. அன்னைக்கு ரொம்ப சோகமாக இருந்ததை பார்த்தா அவங்க அப்பா அன்னைக்கு ஈவினிங் வரும்போது ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கிட்டு வந்தாராம். அந்த மற்ற 2 ஃபிஷ்ஷையும் அந்த நியூ டேங்க்கில் அன்பு வந்து சேஞ்ச் பண்ணானாம். ஜார்லேருந்து நியூ டேங்குக்கு வந்து அந்த 2 ஃபிஷ்ஷையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே அன்பு ரஷ்டு பேக் ஃப்ரம் ஸ்கூல் டு த டேங்க். உடனே அடுத்த நாள் வந்து ஸ்கூல் விட்டு வேகமாக ஒடியாந்து வந்து அந்த டேங்கை பார்க்குறானா. ஹீ சா தட் ஒன் மோர் ஃபிஷ் வாஸ் டெட் அண்ட் ஃப்ளோட்டிங் ஆன் த டாப். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ஃபிஷ்ஷும் வந்து இறந்து போயிருக்கிறத பார்க்குறான். அது இறந்து போன ஃபிஷ்ஷு மேலே மிதங்கிட்டு இருக்கிறதையும் பார்க்குறானா. ஹீ ஸ்டார்டட் க்ரையிங். அதை பார்த்துட்டு ரொம்ப அன்பு வந்து அழுகிறானாம். ஓகேங்களா. ஹிஸ் ஃபாதர் செட் தீஸ் ஃபிஷ் லிவ் இன் த ரிவர் அண்ட் லேக்கு. அதுக்கு இவன் அழுகிறத பார்த்துட்டு அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்களாம், இந்த ஃபிஷ் வந்து ரிவர்லேயும் ஆறுலேயும் குளங்கள்லேயும் ஆற்றுலேயும் ஏரிகள் குளங்கள் இது மாதிரி இடத்துல தண்ணி இருக்கிற இடத்துல தான் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். நேச்சர் இஸ் தேர் ஹோம். நேச்சர் தான், அதாவது இயற்கை தான் அதோடைய வீடு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாராம். இட் இஸ் த பெஸ்ட் டு லெட் தெம் பி ஃப்ரீ. அதை வந்து அது போக்கில் ஃப்ரீயாக விடுறது தான் ரொம்பவே நல்லது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்களாம். ஹீ சா த லாஸ்ட் ஃபிஷ் ஸ்விம்மிங் அலோன் அண்ட் ஹீ ஃபெல்ட் பேட். ஓகேங்களா. இப்போ கடைசியாக ஒரு ஃபிஷ் மட்டும் தனியாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவே பேடாக ஃபீல் பண்ணான், ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் பண்ணானா. ஹி டுக் த ஃபிஷ் டு த சேம் பாண்ட் அண்ட் செட் இட் ஃப்ரீ. ஓகே, அவன் எங்கேருந்து அந்த ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு வந்தானோ அந்த குளத்துக்கே கொண்டு போய் அந்த ஃபிஷ்ஷை விட்டுறானா, ஃப்ரீயாக விட்டுறானா. ஓகேங்களா. ஃப்ரம் தென் ஆன் அன்பு அண்ட் மதன் bought a packet of puffed rice and feed the fish. அடுத்து அன்பும் மதனும் வந்து பஃப்டு ரைஸ் அப்படின்னா பொரின்னு சொல்லுவோம்ல, அந்த பொரி பாக்கெட்டை வாங்கிட்டு போயிட்டு அந்த ஃபிஷ்ஷுக்கெல்லாம் அந்த பாண்டில் இருக்குல்ல அந்த ஃபிஷ்ஷுக்கெல்லாம் தீனி போடுறாங்களாம். ஃபீடிங் ஃபிஷ் வாஸ் தேர் நியூ ஹாபி. அந்த ஃபிஷ்ஷுக்கு இது மாதிரி பஃப்டு ரைஸ் போடுறது வந்து உணவு கொடுக்கறது வந்து இவங்களுடைய நியூ ஹாபியாக ஆயிடுச்சான். ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்டோரி மூலிமா நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பொருள் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்தால் தான் அதுக்கு வந்து நல்லது. ஓகேங்களா. அந்த பொருள் நல்லா இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம தூக்கிட்டு வந்து வச்சுக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபிஷ் மாதிரி ஃபிஷ் வந்து எங்கே இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும், அதோடைய இடத்துல, அதாவது ரிவர்லேயோ பாண்ட்லேயோ இருந்தால் மட்டும்தான் அது வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அந்த ஃபிஷ் அழகாக இருக்கே அப்படின்னு நம்ம வீட்டில் டேங்க்கில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கக்கூடாது. அது அதுக்கு தகுந்த உணவு கிடைக்காத அது வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்டோரியில் அன்பு பண்ண தப்பை நம்மளும் பண்ணக்கூடாது. அதனால் 2 ஃபிஷ் வந்து அநியாயமாக இறந்து போச்சுல்ல. ஸோ அது மாதிரி தப்பை நம்மளும் பண்ணாமல்
இனிமேல் நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தோன்னா அதோட இடத்துலையே விட்டுறணும். ஓகேங்களா? அதை வந்து நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கக்கூடாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.